இதான் கைஸ் ரெட் வைன் ஃபேஸ் வாஷ். ரெட் வைன் ஃபேஸ் வாஷ் வந்து ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி நிறைய இருக்கு. இப்போ வந்து நான் 40 அண்ட் அபோவா இருக்கேன். எனக்கு வந்து உடல் அதாவது ஃபேஸ்ல வந்து நிறைய சுருக்கங்கள் இருக்கு. அந்த கண்ணோட சைட்ஸ்ல சீக்ஸ்ல எல்லாம் சுருக்கங்கள் இருக்கு அப்படின்னா எனக்கு வந்து ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி உள்ள ஒரு நல்ல ஃபேஸ் வாஷ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பெஸ்ட் சொல்யூஷன் ரெட் வைன் ஃபேஸ் வாஷ் தான். எப்பயுமே ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது அப்வர்ட் அவுட்வர்ட் டைரக்ஷன் கொடுத்து நல்ல ஸ்மூத்தா ஜென்ட்லா ரொம்ப மைல்டா நீங்க தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த லேதர்ஸ் வர அளவுக்கு நுர வர அளவுக்கு நல்லா தேய்ச்சிட்டு ஒரு நமக்கு திருப்தி ஆகணும்ல மூஞ்சி கழுவும் போது ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இமீடியட்டா கண்ணாடியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கே அந்த பிரைட்னஸ் தெரியும். உங்களுக்கே உங்க ஃபேஸ்ல ரெனியூட்னஸ், அந்த என்ன சொல்றது, புத்துணர்ச்சி, ரெஃப்ரெஷ்மெண்ட் நல்லா தெரியும். ஓகேயா? ஃப்ராக்ரன்ஸும் நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இப்போ செலக்ட் பண்ணி போட்டிருக்கோம். அதே மாதிரி ரெட் வைன் வந்து நம்ம ரெட் வைன் எசன்ஸ் வாங்கி காய்ச்சி அதுல இருந்து தான் ரெட் வைன் ஃபேஸ் வாஷ் செய்வோம். அப்போ இந்த தடவை ரெட் வைன் எசன்ஸ் என்ன கலர்ல வாங்கியிருக்கோமோ அது இந்த ஃபேஸ் வாஷ் கூட மிக்ஸ் ஆகும்போது என்ன கெமிக்கல் ரியாக்ஷன் இருந்து என்ன கலர் வருதோ அதுதான் கலர் இருக்கும். நீங்க கேட்குறீங்க ஒவ்வொரு தடவையும் ஏன் ஃபேஸ் வாஷ் கலர் மாறுது அப்படின்னு. ஸோ அப்போ அந்த ரெட் வைன் எசன்ஸ் என்ன கலர்ல இருக்கும், சம்டைம்ஸ் மெரூன் கலர்ல இருக்கும், சம்டைம்ஸ் இந்த மாதிரி லைட் ப்ரௌனிஷ் கலர்ல இருக்கும். ஸோ அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கலர் வரும். ஓகேயா? ஓகே கைஸ், ரெட் வைன் ஃபேஸ் வாஷ் வாங்கி கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க. 40 அண்ட் அபவ் உங்களுக்கே ரிசல்ட் தெரியும். நீங்களே உங்களோட போட்டோ எடுத்து பாருங்க. யூஸ் பண்றதுக்கு முன்னாடி போட்டோ எடுங்க, 10 days யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் போட்டோ எடுங்க. இம்மீடியட்டா யூஸ் பண்ண உடனே நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ண உடனே கண்ணாடியில பாருங்க. நாங்களே சொல்ல வேண்டாங்க, நீங்களே எங்களோட ப்ராடக்ட்டை ப்ரமோட் பண்ணிடுவீங்க.